ஒரு செட்டப் நம்மளுக்கு துல்லியமான என்ட்ரியையும் சரியான ஒரு ஸ்டாப் லாஸையும் கொடுக்கும். உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எந்த இடத்துல துல்லியமாக என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும்னு தெரியணுமா? அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரிவர்சல் செட்டப். இந்த ரிவர்சல் செட்டப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன இண்டிகேட்டர் வேணும்னா, முதல்ல VWAP, ரெண்டாவது 50 EMA. இந்த 2 இண்டிகேட்டரை மட்டும் வச்சு நாம் பியரிஷ் ரிவர்சல் செட்டப்பை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சார்ட்டில் ஒயிட் கலரில் தெரிகிறது VWAP இண்டிகேட்டர், ஆரஞ்சு கலரில் தெரிகிறது 50 EMA இண்டிகேட்டர். நிறைய ட்ரேடர்ஸ் VWAPனுடைய ஓப்பனிங்கில் பிரேக் அவுட்லேயே எடுத்து தப்பு பண்ண. அப்போது சரியான என்ட்ரி பாயிண்ட் இது. எந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம், அதைத்தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வேப்புக்கு மேலே பை ட்ரெண்ட், வேப்புக்கு கீழே செல் ட்ரெண்ட். இதுதான் VWAPனுடைய ஒரு ஜென்ரலான ரூல். இப்போ நாம் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஃபஸ்ட் VWAP பை ட்ரெண்டில் இருக்கணும். பை ட்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கணும். அதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜியினுடைய ஃபஸ்ட்டு திங்காக நாம் பார்க்க வேண்டிய ஒன்று. இந்த சார்ட்டில் VWAPை எப்படி ப்ரைஸ் கிராஸ் ஓவர் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது VWAPை ப்ரைஸ் கிராஸ் பண்ணி பை செட்டப் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது புல் பேக் கிடைக்குதான்னு பார்க்கணும். புல் பேக் கிடச்சிருக்கு. இந்த இடம் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியினுடைய ஃபஸ்ட்டு நோட்டபிள் திங். இந்த சார்ட்டில் VWAPை ப்ரைஸ் கிராஸ் ஓவர் ஆகிறதையும் ஒரு ட்ரெண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதையும் ஒரு புல் பேக் ஆகி நம்மளுக்கு பை ட்ரெண்ட் செட் ஆகி நிற்கிறதையும் பார்த்தோம். நம்ம பார்க்குறது பியரிஷ் ரிவர்சல் செட்டப் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல எங்கே என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னா, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த புல் பேக் ஃபெயிலியர் ஆகிற இடம் தான் பியரிஷ் ரிவர்சல் என்ட்ரி. இந்த இடத்துல ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி பை ட்ரெண்ட் செட் ஆகிருக்கு, புல் பேக் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த இடம் நமக்கு பிரேக் ஆகிருக்கு. இதுதான் நம்ம பியரிஷ் ரிவர்சல் என்ட்ரி. இந்த சார்ட்டில் என்ட்ரி எங்கே எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் எவ்வளோ வைக்கணும், இந்த இடம் தாங்க நம்முடைய என்ட்ரி. இந்த என்ட்ரிக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக நடந்த இந்த ஸ்விங் ஹை தான். இதுதான் நம்முடைய ஸ்டாப் லாஸ். 30 பாயிண்ட் தாங்க இருக்குது. சரி, இதுக்கு டார்கெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோ, 60 பாயிண்ட். 130லிருந்து 60 பாயிண்ட் நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கும். ட்ரேடர்ஸ் இந்த VWAP பிரேக் ஆன உடனே அதனுடைய புல் பேக்கில் எடுத்திருப்பாங்க. ஆனால் நடந்தது ஒரு பெரிய செல். ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீடம் இன் ட்ரேடரை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.